இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, நான் உன்னை மருமகளா நடிச்ச காலம் போயே உன்னை என் மகளா தான் நான் பாக்குறேன். அதை நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரவணன் தம்பி, பாட்டி, லக்ஷ்மி, மனோ எல்லாரும் உன் கூட இருக்கிறத பார்க்கும்போது நீ எவ்வளவு நல்லவன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ பத்திரமாத்து தங்கம். அதனாலதான் சம்மந்தமே இல்லாத இத்தனை பேரும் உன் கூட சம்பந்தப்பட்டு நிக்கிறோம். யார் பண்ண சூழ்ச்சியோ தெரியல. ஆதி உன் மேல கோவப்பட்டு உன்னை தண்டிக்கிறத நினைச்சு பழசை எல்லாம் மறந்து அவன் வாழ்க்கைய அவன் பாழாக்கிக்கிட்டான். அவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சப்ப நீ அவன் மேல வச்சிருந்த உண்மையான காதல் தான் அவனை திரும்பவும் இங்க வர வச்சிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இன்னைக்கு ஆதி கூடவே உன்னை ஒரே வீட்டுல இருக்க வச்சதும் அந்த விதிதான். இவ்வளவு நடந்தும் ஆதி பக்கத்திலேயே நீ இருந்தும் ஆதியே உன் புருஷன் நீ சொல்லாம இருக்கிறது எங்களால தாங்கிக்க முடியல. எவ்வளவு ஒருத்தி ஆதிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அவ கூட ஆதி சேர்ந்துடக்கூடாது. நீயும் ஆதியும் உங்க குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் சரவணன் தம்பி சொன்ன மாதிரி நானும் நடந்துகிட்டேன். நீங்க எல்லாருமே இவ்ளோ அக்கறையா எனக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன பேசணும்னே தெரியல. எனக்கும் என் புருஷன் குழந்தைங்களோட ஒன்னா வாழணும்னு ஆசை இருக்காதா என்ன? ஆதி எந்த சூழ்நிலையில என்னை விட்டுட்டு போனார்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். என் மேல இருந்த கோவத்துல என் கூட வாழ்ந்த வாழ்க்கைய அவரோட அறிவுல எங்கேயும் இருக்க கூடாதுன்னு அழிச்சிட்டு என்னை விட்டு போனாரு. அதனால நான் தான் உங்க பொண்டாட்டின்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? இப்ப இருக்கிற இந்த பாரதிய புடிச்சு போய் அவர் என் கூட வாழணும்னு வந்தார்னா எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். மறுபடியும் ஞாபகம் வந்து அவர் என்ன வெறுத்துட்டு போற அந்த கசப்பான நிமிஷத்தை நான் மறுபடியும் அனுபவிக்க விரும்பல. பாரதி, நீங்க சொல்ற எல்லா விஷயமும் எனக்கும் புரியாம இல்ல. அப்படி நடந்தனும் இப்படி நடந்தனும்னு சொல்லி வாழ போற வாழ்க்கைய நீங்க தொலைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. ஆதிதான் உங்க புருஷன்னு நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, அத நான் சொல்லாம இருக்க போறதில்ல. கோயில்ல எல்லா பரிகாரங்களையும் முடிச்சு நீங்க கிளம்புறப்ப ஆதித்யாவும் தமிழும் தான் பசங்க தான் தெரிஞ்சு ஆதி உங்க புருஷனா இந்த கோயிலை விட்டு வருவான். அது நடக்கும், நடந்தே தீரும். இல்லன்னா நான் நடத்தி காட்டுவேன்.